ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு எந்த எக்ஸாம் போனாலுமே கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இன்னையில இருந்து யூடியூப்ல கரண்ட் அஃபேருக்கான கிளாஸ் வந்து கொண்டு போறதா உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நம்ம 1 ஏப்ரல் 2026 இன்னைக்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டெய்லி வரக்கூடிய கரண்ட் அஃபேர் கிளாஸஸை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் இந்த கரண்ட் அஃபேர் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் மேம் நான் ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 5ஆம் தேதியில இருந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸோட ஃபீஸ் அண்ட் வேலிடிட்டியில சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போறோம். ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். வேலிடிட்டியும் இனி லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்காது. அதனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்க குரூப் டி, என்டிபிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான கிளாஸஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டியில ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ண வேண்டாம், 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் டெய்லி எனக்கு கரண்ட் அஃபேர் படிக்கணும், நியூஸ் பேப்பர் எதுவுமே நீங்க வந்து படிக்க வேண்டாம். நம்ம கொடுக்குற இந்த கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ அந்த கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சீங்கனாலே கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்க முடியும். இதுல ஒன்லைனராவும் கொடுத்துருப்போம், டீடைல்டாவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நீங்க 699 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச், என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச், இல்ல எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்னு ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரயில்வே, எஸ்எஸ்சிக்கு எனக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட், மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ் இதுக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 299 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Where is the 14th Ministerial Conference of the World Trade Organization being held in 2026? உலக வர்த்தக அமைப்பின் 14வது அமைச்சர்கள் மாநாடு 2026 எங்க நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க நடந்திருக்கு அப்படின்னா கேம்ரூன்ல நடந்திருக்கு. யாண்டே கேம்ரூன்ல வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாண்டே கேம்ரூன்ல நடந்திருக்கு. ஓகே, ஸோ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015 கென்யாவுல தான் இந்த மாநாடு ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. ஓகே, 2015 கென்யாவில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பிறகு ஆப்பிரிக்காவில் நடைபெறக்கூடிய 2வது மாநாடு தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேம்ரூன்ல நடந்த மாநாடு. ஓகே, இதுக்கு யாரு தலைமை தாங்கினாங்க அப்படின்னா கேமரூன் நாட்டோட வர்த்தக அமைச்சர் லுக் மாக்லோயர் எம்பார்கா அதங்கானா. ஓகேவா? சோ லுக் மாக்லோயர் எம்பார்கா அதங்கானா இவர் தான் அந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. ஓகே, சோ இதுல என்னென்ன ஆலோசனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உலக வர்த்தக அமைப்போட சீர்திருத்தங்கள், மீன்பிடி மானியங்கள் மற்றும் மின்னணு வர்த்தகம் பற்றின விஷயங்களை குறித்து வந்து இதுல என்ன பண்ணிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா யாண்டே கேம்ரூன்ல வந்து நடந்திருக்கு. ஓகே, இதுக்கு யாரு வந்து ஹெட்டுங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி இங்க என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, WTO ரிஃபார்ம்ஸ், ஃபிஷரி சப்சிடிஸ், இ காமர்ஸ், அக்ரிகல்ச்சர் பத்தி இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இது வந்து மார்க்ஸ் ஒன்லி செகண்ட் டைம் த WTO மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் இஸ் ஹோஸ்டட் இன் ஆப்பிரிக்கா. ஓகே, சோ ஆப்பிரிக்கால 2வது டைம் எங்க நடக்குது, இந்த யாண்டே கேம்ரூன்ல நடக்குது. ஓகே, what was the official theme for the International Day of Zero Waste 2026 recently? சமீபத்தில் அனுசரிக்கப்பட்ட 2026 சர்வதேச கழிவில்லா தினத்தோட அதிகாரப்பூர்வ கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட். ஓகே, த அபிஷியல் தீம் ஆஃப் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் 2026 இது எப்போ வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட். ஓகேவா? சோ மார்ச் 30ஆம் தேதி தான் சர்வதேச கழிவில்லா தினத்தோட இது. ஓகேவா? சோ இதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு கழிவுகள். இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் வந்து மார்ச் 30. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து உணவு கழிவுகள், ஃபுட் வேஸ்ட். அடுத்த கொஸ்டின்.
Where is the Asian Boxing Championship 2026 being organized recently? 2026 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் சமீபத்தில் எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது? எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்கோலியால, உலன் பேட்டர் மங்கோலியால. இது எங்க நடக்க போகுது அப்படின்னா மங்கோலியால இருக்கக்கூடிய ஏஎஸ்ஏ ஏரினால, ஏஎஸ்ஏ அரங்கத்துல தான் இது வந்து நடக்க போகுது. உலன் பேட்டர் மங்கோலியால வந்து நடக்க போகுது. எந்த தேதிகள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 28 இருந்து ஏப்ரல் 11 வரைக்கும் இந்த சாம்பியன்ஷிப் வந்து நடக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா 21 நாடுகளை சேர்ந்த 250 குத்துச்சண்டை வீரர்கள் வந்து இதுல வந்து கலந்துக்கிட போறாங்க. ஓகேவா? சோ இதுல இந்தியா சார்புல பாத்தீங்க அப்படின்னா லவ்லினா போர்ஹைன். ஓகேவா? சோ இந்தியன் பாக்ஸர் எத்தனை கிலோ பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கேஜி பிரிவுல. அதே மாதிரி நிஹாத் ஜரீன். ஓகே, இவங்க வந்து 51 கேஜி பிரிவுல. ஓகே, இவங்களோட தலைமையிலான 20 பேர் கொண்ட குழு பங்கேற்றது. மார்ச் 30 அன்று நடைபெற்ற தொடக்க சுற்றுகளில் இந்தியாவோட பிரீத்தி பவர் 54 கிலோ. ஓகே, அவங்க எந்த எடை பிரிவுங்கிறதையும் பாத்துக்கோங்க. உங்களுக்கு இது வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த பிளேயர்ஸோட நேம் கொடுத்தும் அவங்க எந்த எடை பிரிவுங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஓகே, தீபக் 70 கிலோ பிரிவை சேர்ந்தவர். ஓகே, சோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா தொடக்க சுற்றுகள்ல வந்து இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் இந்த சாம்பியன்ஷிப் வந்து முடியல. ஓகேவா? சோ இது வந்து எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 28ஆம் தேதி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏப்ரல் 11ஆம் தேதி வந்து முடிய போகுது. ஓகே, இந்தியா சார்பில் என்ன குழு போயிருக்காங்க அப்படின்னா லவ்லினா போர்ஹைன் இவங்க வந்து இந்தியன் பாக்ஸர், நிஹாத் ஜரீன் இவங்களும் இந்தியன் பாக்ஸர். இவங்க எந்த எடை பிரிவுல இருக்காங்கங்கிறதையும் பாத்துக்கோங்க. எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப லவ்லினா போர்ஹைன் வந்து அவங்களோட நேம் கொடுத்துட்டு இவங்க எந்த இதோடு தொடர்புடையவர்னு கேட்பாங்க. இவங்க வந்து இந்தியன் பாக்ஸர், இவங்க வந்து பாக்ஸர், இல்லனா இவங்க ஒரு பாக்ஸர், இவங்க எத்தனை கிலோ பிரிவுல தொடர்புடையவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ எந்த பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ எடை பிரிவு. அப்படி இல்லைன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் சுற்றுல வின் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த பிரீத்தி பவரும் தீபக்கும், இவங்களோட நேம உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டோம். இவங்க என்ன இதோட தொடர்புடையவங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகே, எங்க நடந்திருக்கு? ஹோஸ்ட் சிட்டி, ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா உலன் பேட்டர் மங்கோலியா. மங்கோலியால இருக்கக்கூடிய ஏஎஸ்ஏ ஏரினால நடந்திருக்கு. எந்த தேதிகள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 28 இருந்து ஏப்ரல் 11ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா 250 பாக்ஸர்ஸ் வந்து இதுல வந்து கலந்துக்கிட போறாங்க. இந்தியாவில இருந்து யாரெல்லாம் போயிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சுற்றுல யாரு வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. அவங்க எத்தனை கிலோ பிரிவுல அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. ஓகே, who has been appointed as the new secretary general of the Arab League recently? சமீபத்தில் அரபு லீக்கின் புதிய செயலாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நபில் ஃபாமி. ஓகே, அரபு லீக்கின் புதிய செயலாளராக எகிப்தின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர், எகிப்தோட முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நபில் ஃபாம்கி வந்து பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகே, where is the Samrat Samriti Museum dedicated to Jain artifact located recently? ஜைன கலைப்பொருட்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சாம்ரட் சம்ரிதி அருங்காட்சியகம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி நகர்ல இருக்கு. கோபா காந்தி நகர் குஜராத்ல இருக்கு. ஓகேவா? சாம்ரத் சம்ரிதி மியூசியம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இதை வந்து சாம்ரத் சம்ரிதி சங்கிரஹலை அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க இருக்கு அப்படின்னா கோபா காந்தி நகர் குஜராத்ல இருக்கு. ஓகே, இட் வாஸ் ரீசன்ட்லி இனாகிரேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆன் March 31st, 2026 on the occasion of மகாவீர் ஜெயந்தி. ஓகே, சோ எஸ்டர்டே மகாவீர் ஜெயந்தி இல்லையா? சோ அதை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து திறந்து வச்சிருக்காங்க இந்த சாம்ரத் சம்ரிதி மியூசியத்தை. சாம்ரத் சம்ரிதி அருங்காட்சியகம், சாம்ரத் சம்ரிதி சங்கிரஹலை அப்படின்னு சொல்லலாம் இத. இது குஜராத்ல காந்தி நகர்ல கோபா தீர்த்தத்துல வந்து இருக்கு. இது சமீபத்தில் மகாவீர் ஜெயந்தி மார்ச் 31 எஸ்டர்டே மகாவீர் ஜெயந்தி. சோ அன்று பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Which two water bodies does the Bab el Mandeb Strait connect recently? பாப் அல் மண்டேப் ஜலசந்தி சமீபத்தில் எந்த 2 நீர்நிலைகளை இணைக்கிறது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் சி அண்ட் கல்ஃப் ஆஃப் ஏதன். ஓகேவா? சோ செங்கடல் மற்றும் ஏதன் வளைகுடா இது ரெண்டையும் இணைக்கக்கூடியதுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப் எல் மண்டேப் நீர்ச்சந்தி. ஓகே, பாப் எல் மண்டேப் நீர்ச்சந்தி பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 நீர்நிலைகளை வந்து இணைக்கிறது. வடமேற்கில் ஓகே ரெட் சி செங்கடல், அதே தென்கிழக்கில இருக்கக்கூடிய ஏடன் வளைகுடா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Researchers from which institute have recently achieved a breakthrough in understanding solar radio burst? எந்த நிறுவனத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் சூரிய ரேடியோ வெடிப்புகளை புரிந்து கொள்வதில் ஒரு திருப்பு முனையை அடைந்துள்ளனர்? சோ எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். ஓகே, which country has recently imposed a social media ban for children under the age of
16. 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்த நாடு எது? ஓகேவா? சமூக ஊடக தடையை விதித்த நாடு எது? 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், 16 வயசு இல்ல 16 வயசுக்கு கீழே இருக்கவங்க வந்து சோசியல் மீடியா வந்து பயன்படுத்துறத வந்து எந்த நாட்டுல தடை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால. இப்ப ரீசெண்டா உள்ள நியூஸ்லன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியால வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால வந்து தடை பண்ணிட்டாங்க. 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து சமூக ஊடகங்கள் வந்து பயன்படுத்துறத ஆஸ்திரேலியால வந்து தடை பண்ணிட்டாங்க. இப்ப ரீசெண்டா உள்ள நியூஸ் படி பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியால. ஓகே. ஆஸ்திரேலியா and Indonesia are the primary countries that have officially implemented nationwide social media bans for children under the age of 16. 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து சோசியல் மீடியா பயன்படுத்துறத ஆஸ்திரேலியாலையும் இந்தோனேஷியாலையும் தடை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியால தடை பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா இந்தோனேஷியால தடை பண்ணிருக்காங்க. ஓகே. ஆஸ்திரேலியால எப்ப தடை பண்ணாங்க அப்படின்னா டிசம்பர் 10, 2025ல வந்து தடை பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா வந்து தடை பண்ணல. ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகால இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. ஓகே. இன் இந்தியா while there is no national ban yet. ஓகேவா? நம்ம இந்திய அளவுல வந்து தடை பண்ணல. 2 states announced restrictions on March 6, 2026. ஓகேவா? 2 ஸ்டேட்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால. ஓகே. announced a ban for children under 16. ஓகேவா? இவங்க வந்து 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து சோசியல் மீடியா வந்து பயன்படுத்துறத கர்நாடகால இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா set a 90-day deadline to restrict children under 13 from social media. Okay. அடுத்த question. Recently, Archaeological Survey of India has started excavation at the பலி ராஜ்கிரக் சைட் located in which state? சமீபத்தில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ள பலி ராஜ்கர் தளத்தில் அகழ்வாராய்ச்சியை தொடங்கியுள்ளது? சோ எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல தங்களோட அகழ்வாராய்ச்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. According to 2025 data, what has the unemployment rate in India declined to recently? 2025ஆம் ஆண்டு தரவுகளின்படி இந்தியாவில் வேலையின்மை விகிதம் எவ்வளவு குறைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எவ்வளவு அப்படின்னா 6.5%. ஓகே. Which company recently delivered the first batch of Prahar LMG to the Indian Army under Make in India? Make in India திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்திற்கு பிரஹர் LMG-யின் முதல் தொகுதியை சமீபத்தில் வழங்கிய நிறுவனம் எது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ். ஓகே. Where is the All India Police Duty meet being organized recently? அகில இந்திய காவல்துறை பணிக்கூட்டம் எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாக்பூர், மகாராஷ்டிரால. In which state was a Jeep chick recently born using the jumpstart approach? jumpstart approach முறையை பயன்படுத்தி ஜிப் கோழி குஞ்சு சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பிறந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ கிரேட் இந்தியன் பஸ்டர்டு. ஓகே. கிரேட் இந்தியன் பஸ்டர்டோட அந்த கோழி குஞ்சு எந்த மெத்தட்ல அது பிறந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டார்ட் அப்ரோச். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய டெசர்ட் நேஷனல் பார்க்ல இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் குஞ்சு. ஓகேவா? சோ அதோட குஞ்சு. ஓகேவா? சோ அது வந்து என்ன பண்ணிருக்கு இந்த மெத்தட்ல வந்து பிறந்திருக்கு. ஓகே. ஜம்ப் ஸ்டார்ட் அப்ரோச் முறையின் மூலமாக. ஓகே. உங்களுக்கு வந்து இந்த இது கரண்ட் அஃபேராவும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நேஷனல் பார்க்க வந்து ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரியும் எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகே. ரீசன்ட்லி பிரபோவ் சுபின்டோ has been elected as the new president of which country? முக்கியமான கொஸ்டின். சமீபத்தில் பிரபோவ் சுபியன்டோ எந்த நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? சோ எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவோட 8வது பிரசிடென்டா வந்து பிரபோவ் சுபியன்டோ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். Who is the author of the book ஷெகர் மெயின் கவுன்? ஷெகர் மெயின் கவுன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாரு? சோ இது யாரோட புக் அப்படின்னா ஏக்தா சௌகான் இவரோட புக். ஓகே. இந்தியா ரீசன்ட்லி சென்ட் 38,000 MT metric ton of fuel to which country to mitigate its energy crisis? தனது எரிசக்தி நெருக்கடியை தணிப்பதற்காக இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டிற்கு 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளை அனுப்பியது? எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கைக்கு அனுப்பியிருக்காங்க, ஸ்ரீலங்காவுக்கு. Who received the Lifetime Achievement Award at the first International Film Festival at பாரத் மண்டபம், டெல்லி? பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற முதல் சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் யார்?
ஸோ யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தி ஆக்டர் தர்மேந்திரா, அதே மாதிரி நாதமுரி பாலகிருஷ்ணா, பாலையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தெலுங்கு ஆக்டர், அதுக்கப்புறம் ஷர்மிளா தாகூர், இவங்க 3 பேருக்குமே பாத்தீங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகே. ஸோ நந்தமுரி பாலகிருஷ்ணா. ஓகே. ஸோ இவர் தெரியும் எல்லாருக்கும் அப்படிதானே? தெலுங்கு திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்வதற்காக இவர் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வழங்கி இவருக்கு வந்து கௌரவிக்கப்பட்டார். ஷர்மிளா தாகூர் இந்திய சினிமாவில் அவரது நீண்ட கால மற்றும் சிறப்பான பங்களிப்பிற்காக இவங்களுக்கு வந்து இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருது கொடுத்திருக்காங்க. தர்மேந்திரா ஹிந்தி ஆக்டர். ஓகே. மறைந்த பழம்பெரும் நடிகர் தர்மேந்திராவிற்கு திரையுலக சேவையை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. சோ இந்த விழாவை பாத்தீங்கன்னா, இது எங்க நடந்திருக்குன்னா பாரத் மண்டபம் டெல்லியில நடந்திருக்கு. சோ இந்த விழாவை வந்து டெல்லியோட முதல்வர் ரேகா குப்தா வந்து தொடங்கி வைத்தார். விழாவின் ஒரு பகுதியாக பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரி திரைப்படம் வந்து திரையிடப்பட்டது. ஓகே. சோ அந்த விழாவுல என்ன படம் திரையிட்டு இருக்காங்க, அதுக்கு யாரு தலைமை தாங்கியிருக்காங்க, யாருக்கெல்லாம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்திருக்காங்கங்கிறத பாருங்க. ஓகேவா? NASA announced a project of how many billion dollars to build a permanent base on the moon. சந்திரனில் ஒரு நிரந்தர தளத்தை அமைப்பதற்காக எத்தனை பில்லியன் டாலர் மதிப்பிலான திட்டத்தை நாசா அறிவித்துள்ளது? சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 பில்லியன் டாலர். ஓகே. Which Indian actress was honored with the Women Empowerment Award at the UK's House of Commons? இங்கிலாந்தின் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் மகளிர் மேம்பாட்டு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இந்திய நடிகை யார்? சோ யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிதுபர்ணா செங்குத்தப்பா. ஓகேவா? சோ இவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இதுதான் இன்னைக்கான டாப் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? சோ டெய்லி நீங்க படிச்சீங்க அப்படின்னா எல்லா நியூஸ் பேப்பரையும் நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் மினிமம் 20 கொஸ்டின் மேக்ஸிமம் 25 கொஸ்டினா வந்து அதை மேக் பண்ணலாம். ஓகே. சோ அதை இன்னும் கொஞ்சம் டீடைலா படிச்சீங்க அப்படின்னா ஓவராலா ஒரு மணி நேரத்துல அன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை நீங்க படிச்சு முடிச்சிடலாம். அன்னைக்குள்ள நியூஸ் என்ன, அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு மணி நேரத்துல இல்லைன்னா ஒரு 3/4 மணி நேரத்துல அன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை படிச்சிடலாம். அதே மாச கடைசியில பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ் கரண்ட் அஃபேர் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மாச கடைசியில உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்தீங்கன்னா அன்னைக்கு 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன கரண்ட் அஃபேரோ அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே. இதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் டெய்லி கரண்ட் அஃபேர் கொடுக்குறோம். அந்த டெய்லி கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறதுக்கு அங்கேயே டெய்லி டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு மாச கடைசியில ரிவைஸ் பண்றதுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேரும் மந்த்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ நான் கரண்ட் அஃபேர்ல வந்து ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் CAPDF கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல CAPDF இருக்கும், டெஸ்டும் இருக்கும். இந்த டேட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோஸும் இருக்கும். ஓகேவா? சோ வீடியோஸ் வந்து நீங்க யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டு PDF மட்டும்னாலும் அதுல வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகே. இதுல இருக்கிறத மட்டும் படிச்சீங்கனாலே கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்க முடியும். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எல்லா எக்ஸாமுக்குமே கரண்ட் அஃபேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஃபீஸ் வந்து 799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கு 699 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா கோர்ஸுக்குமே இன்னைக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே. சோ இது வந்து உங்களுக்கான கொஸ்டின். Who has recently taken oath as the youngest prime minister of Nepal? நேபாளத்தின் இளைய பிரதமராக பதவியேற்றவர் யார்? நேத்தைக்குள்ள ஒரு கரண்ட் அஃபேர்ல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சோ உங்களுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இவரோட ஏஜ் என்ன? சோ இவரோட ஏஜ் என்ன அப்படிங்கறதையும் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ நேபாளத்தோட பிரதமராக ரீசெண்டா பதவி ஏற்றவர் யார்? மிக சிறிய வயதிலேயே அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, பிரதமரா வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஓகேவா? சோ யாருங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவரோட ஏஜையும் கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்ஸாவும் அப்லோட் பண்ணுவோம். அந்த டாப் ஹெட்லைன்ஸ் முக்கியமான பாயிண்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸா வந்து ஒரு 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிருவோம். அதை கரெக்டா இன்னும் டீடைலா சொல்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் லென்த் வீடியோவா இருக்கும். அப்ப நீங்க டெய்லி பார்க்க வேண்டியது ஷார்ட்ஸும் பாருங்க, ஃபுல் லென்த் வீடியோவும் கரண்ட் அஃபேர்ல பாருங்க. இதுக்கான PDFும் டெஸ்ட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு டைம் 699 பே பண்ணி கரண்ட் அஃபேருக்கான கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கரண்ட் அஃபேருக்கான கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு I want CA மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 699 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 499 பே பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டியில கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மேம் நான் இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல, எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்
ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல இப்ப ரீசெண்டா குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச், அதே மாதிரி என்டிபிசிக்கான 30 டேஸ்க்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து ஆப்ல 2500 இருக்கும். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். லைஃப் டைம்னா 1899 ஆல் இன் ஒன்னுக்கு, 1 இயர் அப்படின்னா வெறும் 1399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே எஸ்எஸ்சிக்கு எனக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும், இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் 299 மட்டும் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டாபிக் வைஸா உங்களுக்கு எல்லாமே மெட்டீரியல்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நீங்க நம்ம ஆப்ல இருந்து உங்க போனுக்கே டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து பிரிண்ட்டும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஏப்ரல் 5ஆம் தேதியில இருந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கோர்ஸோட ஃபீஸ் அண்ட் வேலிடிட்டியில சேஞ்சஸ் வரப்போது. ஃபீஸும் இன்க்ரீஸ் பண்ண போறோம். இனி லைஃப் டைம் வேலிடிட்டியும் இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டியோட குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.